அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் பல்வேறு கட்டளைகளை, உத்தரவுகளை இஸ்லாமிய சமூகத்திற்கு தந்திருக்கிறான். ஆனால் சில விஷயங்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து சொல்லக்கூடியதும் இருக்கிறது. ஒரு விஷயத்தை செய்தால் மட்டும் போதாது, மற்றொரு விஷயத்தையும் செய்தால்தான் அந்த அமலையே ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு ஒரு அமலை மற்றொரு அமலோடு சேர்த்தும் சொல்லியிருக்கிறான். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல, அல்லாஹுக்கு நீங்கள் வழிபடுங்கள், அதே போன்று ரசூலுக்கும் நீங்கள் வழிபடுங்கள். ஒருவர் அல்லாஹுக்கு மட்டும் வழிபட்டு ரசூலுக்கு வழிபடவில்லை என்று சொன்னால், ரசூலுடைய விஷயங்களை கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்காது. அதே போன்றுதான் அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸக்கா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், மேலும் ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். ஒருவர் நான் தொழுகை மட்டும்தான் செய்வேன், ஜகாத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அந்த தொழுகையுடைய அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்பது சந்தேகம்தான். எனவே ஜகாத்தோடு சேர்த்து தொழுகை, தொழுகையோடு சேர்த்து ஜகாத் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய இடங்களில், அதிகமான இடங்களில் சொல்லியிருக்கிறான். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை வணங்குங்கள் என்று எங்கெங்கெல்லாம் குறிப்பிடுகிறானோ அங்கெல்லாம் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். குர்ஆனுடைய பல இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது வகதா ரப்புக, சூரத்து பனி இஸ்ராயீலுடைய 23வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர்த்து வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் பெற்றோர்களுக்கு நலவு செய்து வாருங்கள், உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பணிவிடை செய்து வாருங்கள், அது அல்லாஹ் உங்களுக்கு ஃபர்லாக்கி இருக்கிறான், கட்டாயமாக்கி இருக்கிறான் என்று சொல்கிறான். நீங்க அல்லாஹ்வை வணங்கினா மட்டும் போதாது, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும். அவர்களில் இருவரில் ஒருவர் உங்களிடத்தில் இருந்தாலும் அவர்களை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். அவர்களை உஃப் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த கூடாது, அவர்களை விரட்டக்கூடாது, அவர்களிடத்தில் கனிவான சொல்லை சொல்ல வேண்டும் என்று அந்த சூரத்து பனி இஸ்ராயீலுடைய 23வது வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. இங்கே சொல்ல வருவது, அல்லாஹ்வை வணங்கினால் மட்டும் போதாது, பெற்றோர்களையும் மதிக்க தெரிய வேண்டும், பெற்றோர்களிடத்திலும் ஹிதுமத் செய்ய வேண்டும். எனவே பெற்றோர்களுடைய கண்ணியத்தை நாம் விளங்க வேண்டும். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, இப்னு மாஜா என்ற கிதாபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு, யா ரசூலல்லாஹ், எனக்கு பெற்றோர்கள் சம்பந்தமாக உபதேசம் செய்யுங்கள், பெற்றோருக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதற்கான கடமைகள் என்ன? நீண்ட நெடிய வார்த்தைகள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல, ஒரே வார்த்தை சொன்னார்கள், ஹுமா ஜன்னதுக வ நாருக, ஒரே வாசகம். அவர்கள் இருவர்கள் தான் உன்னுடைய சொர்க்கமாக இருக்கிறார்கள், அவர்கள் தான் உன்னுடைய நரகமாக இருக்கிறார்கள். அந்த விஷயம் இதுக்கான தர்ஜமா, அவர்கள் தான் உன்னுடைய சொர்க்கம், அவர்கள் தான் உன்னுடைய நரகம். நீ அவர்களுக்கு நலவை செய்தால், அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை, அவர்களுக்கு தர வேண்டிய மரியாதையை, கண்ணியத்தை நீ தந்தால் நீ சொர்க்கத்திற்கு போவாய். ஒருவேளை அதிலிருந்து நீ தவிர்த்து விட்டால், அதை நீ செய்யவில்லை என்று சொன்னால் உன்னுடைய இருப்பிடம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகமாகத்தான் இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வரியில் தாய் தந்தையினுடைய கண்ணியத்தை, அந்த டெஃபினிஷன், வரையறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சிட்டாங்க. உன்னுடைய சொர்க்கம் யார்? தாய் தந்தை. உன்னுடைய நரகம் யார்? தாய் தந்தை. நீ எப்படி இந்த உலகத்திலே நடந்து கொள்கிறாயோ அதை வைத்துத்தான் உன்னுடைய சொர்க்கமா நீ நரகமா என்பதை முடிவு செய்யப்படும். எனவே பெற்றோர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஒரு 2000 3000 4000 கொடுத்துட்டா அம்மா அப்பாவுடைய பணிவிடை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவர்களுக்கு அருகில் இருந்து அவர்களுக்கான தேவைகளை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய தாயும் அப்படித்தான் செய்தார்கள். நம்ம சிறுபிள்ளையா இருக்கும் பொழுது அவர்களுடைய ரத்தத்தை தான் நம்மளுக்கு அமுதமாக பாலாக கொடுத்தார்கள். நாம ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம். இரவு முழுக்க ஒரு கொசு அண்டாமல், நம்மை கொசு கடித்து விடாமல் பாதுகாத்த பெற்றோர்களை
நாம் இன்று அப்படியே முதியோர் இல்லங்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு ஒதுக்குப்புறத்தில் ஏதோ ஒரு வீட்டில் நாம் என்ன செய்து விடுகிறோம், விட்டு நம்முடைய வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பெற்றோர்கள் தான் நமக்கான சொர்க்கம். அல்லாஹ் நமக்கு அந்த சொர்க்க வாசலை திறந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தந்தை இறந்த நேரத்தில் சொன்னார்கள், என்னுடைய சொர்க்க வாசல்களில் 2 வாசலில் 1 மூடப்பட்டு விட்டது, 1 மூடிருச்சு. காரணம், அவர்கள் இறந்து விட்டார்கள். இதற்கு பிறகு அவர்களுக்கு நான் பணிவிடை செய்ய இயலாதே என்று அவர்கள் என்ன செய்தார்கள், கவலை கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்று வந்த பிறகு இப்படி சொன்னார்களாம், தஹல்துல் ஜன்னத, சொர்க்கத்திற்குள் நுழைந்தேன், ஃபஸமீது ஃபீஹா கிராஅத்தன், அங்கே ஒருவர் குர்ஆனை ஓதுவதை போன்று நான் செவிமடுத்தேன். குர்ஆனை ஓதுற சத்தத்தை நான் கேட்டேன். உடனே நான் கேட்டேன், லிமன் ஹாதா, யார் அது, யாரோ குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்குதே, அப்படி என்று அந்த மலக்குமாரிடத்தை நான் கேட்டேன். காலு, அவர்கள் சொன்னார்கள், ஹாரிஸா இப்னு நுஅமான், ஹாரிஸா இப்னு நுஅமான் என்று அவர் தான் ஓதிக்கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அறிவித்த நேரத்தில் ஆயிஷா அம்மா கேட்டாங்களாம், இந்த அந்தஸ்து அந்த ஹாரிஸா இப்னு நுஅமானுக்கு எப்படி கிடைத்தது யா ரசூலல்லாஹ், ஏன் கிடைத்தது? அப்பொழுது சொன்னார்களாம், தாலிகுமுல் பிர், அதுதான் பெற்றோர்களை நலமாக பார்த்து கொண்டதற்கான பாக்கியம், அது பரிசு அது என்று சொன்னார்களாம். வகான அபர்ரம் மின் உம்மி, தன்னுடைய தாய்க்கு அதிகமாக பணிவிடை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எனவே சொர்க்கத்திலும் குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த சஹாபிக்கு ஹாரிஸ் இப்னு நுஅமான் என்பவருக்கு ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாம். பெற்றோர்களை கண்ணியமாக பார்க்கணும். பெற்றோர்களுக்கு நாம் எவ்வளவு செய்தாலும் சரி, அது அவர்கள் நம்மை 10 மாதம் சுமந்து வைத்தார்களை வயிற்றில், அதற்கு ஈடாக ஆகாது. ஏன், நாம் உதைத்த ஒரு 8க்கு ஈடாக ஆகாது. வயிற்றில் இருக்கும்போது ஒரு 8 உதைச்சிருப்போமே, அதற்கு ஈடாகாது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் குராசான், இப்போ இருக்கிற ஈரான் என்பதிலிருந்து மக்காவுக்கு கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் தன்னுடைய தாயை வயது முதிர்ந்த காலத்தில் ஹஜ்ஜு செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு ஒரு வாலிபர் சுமந்து கொண்டு வருகிறார். சுமந்துக்கிட்டு வரார், வாகனத்தில் இல்லை, சுமந்து கொண்டு வருகிறார். எத்தனை நாளாயிருக்கும் பயணம். வந்தவர் 7 முறை தவாஃபும் செய்கிறார், தவாஃப் செய்கிறார். தாயை சுமந்து கொண்டு தவாஃப் செய்கிறார். அதற்கு பிறகு அந்த சஃபா மர்வா குன்றுகளில் சஈ செய்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே முஸ்தலிஃபா, மினா எல்லா அமல்களையும் முடித்துட்டு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள சந்திக்கிறாங்க. சந்திக்கின்ற நேரத்தில் அந்த மனிதர் சொன்னாராம், என்னுடைய தாயை நான் இவ்வளவு தூரத்தில் சுமந்து வந்தேன், எல்லா ஹஜ்ஜினுடைய காரியங்கள் எல்லா விஷயங்களையும் என்னுடைய தாயை சுமந்த வண்ணமாக நான் செய்தேன். என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் நிறைவேற்றி விட்டேனா, என் அம்மாவுக்கு நான் செய்கிறத நிறைவேற்றிட்டேனா அப்படின்னு கேட்கும் பொழுது சொன்ன வார்த்தை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உன்னுடைய தாயினுடைய வயிற்றில் நீ இருக்கும் பொழுது ஒரு 8 உதைத்தாய் அல்லவா, அதற்கு ஈடாகாது இந்த செயல் என்று சொன்னார்களாம். நம்ம எவ்வளவு செஞ்சாலும் சரி அம்மா அப்பாவுக்கு குறைதான். ஆனால் நாம் இன்னைக்கு எப்படா இவங்க பேச்சிலிருந்து தப்பிக்கலாம், வாலிபர்கள் மிக முக்கியமா எப்போ பார்த்தாலும் அம்மா நச்சரிச்சுட்டே இருக்கிறாங்க, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்று இன்றைய ஜென்ரேஷன் தலைமுறை என்பது என்ன செஞ்சிருச்சு, அவங்கள விட்டு விலகி இருக்கிறதுக்கு தான் பார்க்குது. ஃபோன் இருக்கா, அல்லது நண்பர்களை போயிடுவோம், ஒரு நாள் சண்டே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அம்மாவோடு பணிவிட செய்யலாமே, அம்மாவுக்கு ஏதேனும் நாம் என்ன செய்யலாமே, அவங்களுக்கு தேவையான உபகாரங்களை செய்யலாமே. இல்லை, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம போயிடுறோம். ஏன், வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அந்த குழா ஏன் மூடாமல் இருக்கிற, அதை மூடு, ஏன் அதை ஒரு இடத்துல கரெக்டாக வைக்க மாட்டியா, அதை ஒரு இடத்துல வைக்கி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அந்த ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, யார் கரண்ட் பில் கட்டுவா அப்படின்னு என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்று அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது சுத்தம் போயிடலாமே. இன்றைய வாலிபர்களுடைய நிலை சிரிக்கிறாங்க சில பேர்லாம், ஆஹா நானும் அப்படி தானே இருக்கிற வீட்டில். இப்படியே ஒரு வாலிபர் வாழ்ந்திருக்கிறார். வாலிபர் டிகிரி முடிச்சுட்டார், எப்படா வேலை கிடைக்கும், காலையில் போனோமா நைட்டு வந்தோமா,
காலையில் போனோமா நைட்டு வந்தோமா, இந்த அம்மாவுடைய நச்சரிப்பு இல்லாமலே இருக்கலாமே, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, எப்பயாவது இன்டர்வியூ வருமா, நேர்காணல் வருமா அப்படின்னு என்ன செய்ய பார்க்குறார். ஒரு சமயம் ஒரு கம்பெனிலேருந்து கூப்பிட்டுருக்குறாங்க, வாப்பா எனக்கு இன்டர்வியூ கொடு, வேலை போகிறார். போகும் பொழுது உள்ள என்ட்ராகும் பொழுது நடக்கிற நிகழ்வு இதெல்லாம். உள்ள என்ட்ராகும் பொழுது ரைட் சைடில் ஒரு குழா திறந்து இருந்திருக்கு, தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. உடனே நினைக்கிறார், அம்மா எப்போ பார்த்தாலும் நச்சரிச்சிருப்பாங்க, தண்ணியை மூடி வை, இங்கேயும் எவனோ திறந்து விட்டு போயிருக்கிறான்னு போய் மூடி வைக்கிறார். அப்படியே கடந்து போறார். வெல்கம் போர்டு, அந்த போர்டு தலைக்குள்ள தொங்கிட்டு இருக்கு. அம்மா எப்பவுமே எல்லாத்தையும் சரியாவைன்னு சொல்லுவான், இங்கே எவனோ ஒருத்தன் வெல்கம் கூட ஒழுங்கா வைக்க தெரியலையே, சரியா வச்சிருக்கிறான். சரியா வச்சுட்டான். இன்னும் கொஞ்சம் கடந்து போறான். ஃபேன் ஒரு ஹாலில் ரொம்ப அதிகமான ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு. அங்கே 4 பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த பக்கம்லாம் யாருமே இல்லை. யாருக்கடா ஃபேனை போட்டு வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்தா தொடப்பக்கட்டால் அடிப்பாங்களே அப்படின்னு போய் அங்கே என்ன பண்ணியிருக்கிறான், ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கிறான். உள்ளே போயிட்டான். அங்கே கேட்குறாங்க, இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறது, உன் பேர் என்னப்பா, எந்த அட்ரஸ்லேருந்து வர, உனக்கு வேலை கிடச்சிருச்சு. எனக்கு கேள்வியே கேட்கல, பேரை கேட்டீங்க, அட்ரஸை கேட்டீங்க, அடுத்து கேள்வி கேட்கணும் சார். எங்கள் கேமரா ஃபுல்லாக வச்சுருக்குறோம் தம்பி, என்ன வச்சுருக்குறோம், ஃபுல்லாக சுற்றி கம்பெனி ஃபுல்லாக என்ன வச்சுருக்கிறோம், கேமரா வச்சுருக்கிறோம். உன்னுடைய செயல் நான் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். எங்களுக்கு உன்னை போன்ற மனிதர்கள் தான் தேவை. எனக்கு புரியல சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீ உள்ளே வரும்போது கொலா முன்ன பார்த்தியா, நீ உள்ளே வரும்போது வெல்கம் போர்டை திருப்பி வச்ச பார்த்தியா, சரியாக வச்ச பார்த்தியா, நீ உள்ளே வரும்போது எல்லாரும் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தான், நீ மட்டும் ஃபேன் ஆஃப் பண்ண பார்த்தியா. இந்த செயலுக்குத்தான் எனக்கு என்னன்னு இருக்காம எல்லாமே நம்பத்தன்னு சொல்லி நீ செஞ்ச பார்த்தியா, இந்த செயலுக்காகத்தான் உனக்கு முன்னுரிமை கொடுத்து உன்னதான் முதல்ல செலக்ட் பண்ணிருக்கிறோன்னு சொன்னாங்க. அப்பதான் அவர் யோசிச்சாரு, என் தாய் என்ன சொன்னது எல்லாமே ஒழுக்கத்துக்காக தான் இப்படி செய்திருக்கிறாங்க. அப்பொழுது தாயினுடைய நிலை தெரிஞ்சிச்சு. யோசித்து பார்க்க வேண்டும். நாமும் நம்மளுடைய பெற்றோர்களுடைய கண்ணியத்தை வழங்கணும். நம்மளுடைய பெற்றோர்கள் எப்பதான் நச்சரிக்கிறாங்க இல்லை, நம்மை சீர்படுத்துறாங்க, நம்ம ஒழுக்கப்படுத்துறாங்க. இந்த உலகத்திலே நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நம்மை சீரமைப்பதுதான் நம்மளுடைய பெற்றோர்களுடைய. ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே 10 மாதம் சுமக்கலாம். ஆனால் ஒரு தந்தை என்பவர் எப்பொழுது உங்களுடைய தாயை கரம் பிடித்தார்களோ அப்பொழுதிலிருந்து நீ பெரியவனாகி நீ மரணிக்கும் வரை உன்னை சுமந்து கொண்டுதான் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். தமிழ் சகைமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நம்மால் இயன்ற அளவிற்கு நாம் என்ன செய்யணும், ஹிதமத்துகள் செய்யணும். வெறும் காசை கொடுக்கறதுனால, ஒரு தடவை எட்டி பார்க்கறதுனால அல்ல, எப்பொழுதான் முடியுமோ அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய பாதங்களை பிடித்து விடுவது, அவர்களுக்கு கனிவான வார்த்தைகளை பேசுவது, ஆறுதலான வார்த்தை. பல பெற்றோர்கள் இன்று ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. தன்னோட வீட்டில் அவங்க பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆக்கப்படுறாங்க. காரணம், நம்மளுடைய மனைவிமார்கள் என்று சொல்லக்கூடாது, நாமும் அதில் பங்குண்டு. நாம நம்மளுடைய பெற்றோர்களுக்காக நேரம் கொடுக்கணும். அவங்க வந்ததுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன் இல்லை. முடிந்த அளவிற்கு நாம் இருவர்களையும் சமமாக கொண்டு செல்ல பார்க்க வேண்டும். மனைவிக்கான ஹக்கையும் செய்ய வேண்டும், தாய்க்கான ஹக்கையும் செய்ய வேண்டும். அது போன்று நாம் என்ன செய்யணும், தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் இப்படித்தான் இருப்பேன், அவங்க 2 பேரும் சரியா இருக்கணும் நான் இல்லை, நான் மாற்றிக்கொள்வேன். உலகத்துடைய வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல என்பதை யோசிக்கணும். இது ஒரு குறைந்த காலம்தான், நிறைந்த வாழ்க்கை என்பது சொர்க்கத்திலே இருக்கு என்பது நாம் விளங்க வேண்டும். சலிமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களையும் சரி அதே போன்று பெரியவர்களையும் சரி கண்ணியத்தோடு நாம் என்ன செய்யணும், வாழணும். நம்ம தொழுகும் பொழுது தக்பீர் தஹ்ரீமா அல்லாஹ் அக்பர், ருக்குவுக்கு போகிறோம் அல்லாஹ் அக்பர், சுஜூதுக்கு போகிறோம் அல்லாஹ் அக்பர், சுஜூதுலேருந்து எந்திரிக்கிறோம் அல்லாஹ் அக்பர். ஆனால் ருக்குவிலேருந்து எந்திரிக்கிறோம் இல்லையா, ருக்குவிலேருந்து அப்போ என்ன சொல்கிறோம், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. என்ன தெரியுமா பொருள், எல்லாத்துமே அல்லாஹ் பெரியவன் அர்த்தம், அல்லாஹ் அக்பர்னா. ஆனால் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அல்லாஹ்வை புகழ்ந்தவரை அல்லாஹ் கேட்டு விட்டான் என்று பொருள். யார் அந்த புகழ்ந்தவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வை புகழ்ந்தவரை அல்லாஹ் என்ன செய்து விட்டான், கேட்டு விட்டான். ஏன் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அங்கே சொல்றது தெரியுமா? ஒரு சமயம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெற்றோர்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும், பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தொழுகைக்காக வர்றாங்க. முதல் சஃப் கிடைச்சிருமா, தக்பீர் தஹ்ரீமா கிடைச்சிருமா, அப்படி என்று வேகமாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. வந்தவர்கள் அங்கே ஒரு முதியவர் அவங்களுக்கு முன்னாடி போறாங்க, ஒரு பெரியவங்க. அந்த பெரியவர்களை கடந்து போவதற்கு மனசு வரல. எப்படி அவங்களை நான் கடந்து போயிடுவேன்,
அவங்க போயிட்ட பிறகு நான் போகலாம். நாம் என்ன பண்ணுறோம், அம்மா அப்பா உட்காந்துருந்தாலும் காலை நீட்டிக்கிட்டு என்ன செஞ்சிடறோம், உட்காந்துடுறோம். அவங்க அப்புறமாட்டு வரட்டும், முதல்ல நம்ம போயிடுவோம் அப்படின்னு போவோம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னே தெரியல. ஒரு முதியவர் போறாங்க, அவர்களை கடந்து போனால் என்னை அவர் கடந்து போய்விட்டாரே என்று அந்த பெரியவருக்கு மனசிலே வந்துவிடும் என்று அப்படியே தாமதிக்கிறாங்க. அவங்க போற வரைக்கும் பின்னாடியே போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரை கட்டி ஹம்து துணை சூரா ஓதி ருக்குக்கே போயிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆஹா, முதல் ரக்காத்து போயிரும் போல தெரியுது அப்படி என்ற எண்ணம் இருக்கு. ஆனாலும் அந்த முதியவரை அந்த பெரியவரை கடந்து போக மனசு இல்லை. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுக பிடிச்சிருங்க, எந்திரிக்க கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து சேரும் வரை எந்திரிக்க கூடாது. வரலாறு வந்துட்டாங்க. அந்த முதியவர் சஃப்ல நின்ட்டாங்க. இவங்களும் சஃப்ல நின்று ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு முதல் ரக்காத்து கிடைச்சிருச்சுன்னு யார் சொன்னா? அபூபக்கர் சஃப்ல நின்று அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், சமியல்லாஹு லிமன் ஹமீதா, யார் அல்லாஹ்வை புகழ்ந்தார்களோ அந்த சொல்லை அல்லாஹ் கேட்டு விட்டான் என்று சொன்ன உடனே அதே வார்த்தை யார் சொன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், சமியல்லாஹு லிமன் ஹமீதா, அல்லாஹ்வை யார் புகழ்ந்தாரோ அவரை அல்லாஹ் கேட்டு விட்டான் என்று சொன்ன உடனே அங்கிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு ஒருவருக்கு மட்டும்தான் விளங்கியது, நான் சொன்னதைத்தான் அல்லாஹ் அங்கு சொல்ல வைத்திருக்கிறான். ரப்பனா லக்கல் ஹம்து, என்னுடைய இறைவா உனக்கே எல்லா புகழும் என்று அவர்கள் சொன்னார்களாம். அத்தனை சஹாபார்களும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர் தானே சொல்லுவாங்க, இது என்ன புதுசா சமியல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்றாங்களே. அடுத்துதான் தெரிந்தது இவ்வளவு நிகழ்வும் நடந்தது. சங்கமிக்க அல்லாஹ் நண்புக்குரியவர்களே, பெரியவர்களையும் சரி நம்முடைய பெற்றெடுத்த தாய்மார்களையும் நம்முடைய தந்தைமார்களையும் கண்ணியப்படுத்தி வாழ வேண்டும். அதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நீடித்த ஆரோக்கியத்தோடு சுகமான ஒரு வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறான். நாம் என்ன பாவம் செஞ்சாலும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிற்படுத்துவானாம். இவன் தௌபா கேட்பான், இவன் மன்னிப்பு கேட்பான், அல்லது தண்டனையை எங்க ஆகிரத்தில் கொடுக்கலாம் என்று. ஆனால் ஒருவர் தன்னுடைய பெற்றோர்களை, தனக்கு பெரியவர்களை யாரால் இழிவுபடுத்தினால், அவர்களை தொந்தரவுபடுத்தினால், அவரை கஷ்டப்படுத்தினால், அவருடைய மனம் நோகும்படி செயல்பட்டால், சீ என்ற வார்த்தை அவர் பேசினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அதற்கான பகரத்தை கொடுத்து விடுவானா. அது நல்லதாக இருந்தாலும் சரி, தண்டனையாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு கஷ்டமாக இருக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்முடைய பெற்றோர்களை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சுதாரித்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய பெற்றோர்களை, நம்மளுடைய பெரியவர்களை கண்ணியத்தோடு மரியாதையோடு அவர்களோடு கனிவான வார்த்தைகளை பேசுவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த ரிஸ்கை, நல்ல பரக்கத்தை, ஆஃபியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.